நம்ம எவ்வளவோ தேவையில்ல. படைச்சப்பா தலைவர் சூப்பரா ஃப்ரெண்டா இருப்பாரு. ஐஸ் ஏன் அழுகுற? ஐஸ் ஐஸ் ஏன் அழுகுறன்னு கேட்கணும்ல? தபல எதுக்கு அழுகுறன்னு கேட்கணும்ல? இந்த 28 பாக்கிய கூட அப்ப இறங்கிடலாமா? உனக்கு எப்படி புத்தி போகுது? எங்க அப்பா அம்மா விட்டு நான் ஒரு நாள் கூட பிரிச்சதில்ல தெரியுமா? அது அழுக்கியா வருது. நானும் தான் எங்க அம்மா விட்டு பிரிஞ்சதில்ல. உனக்கு நான் அப்பா அம்மா பெரியம்மா சித்தப்பா பெரிய கூட்டமே இருக்குது. எனக்கு எங்க அம்மா மட்டும்தான் இருக்கு. அதையும் ஒத்தையில விட்டு ஒன்னும் ஓடியாந்துருக்கேன். அதை பார்த்தா முடியுமா? ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்ன்ற அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருக்க. என்னதான் செய்யறது நானு? அப்போ பெத்தவங்களை நினைச்சு அழக்கூடாதுன்னு சொல்றியா? நானும் மனுஷன் தானே, எனக்கு என்ன இதெல்லாம் பழக்கமா? நான் தினம் ஒருத்தனோட ஓடிட்டா தெரியுறேன். அப்ப நான் என்னதும் ஒருத்தர் எதிர்த்து ஓட்டா தெரியுறேன். எனக்கும் இதெல்லாம் பூசு தானே. உனக்கு இருக்கிற பயம் மாதிரி தானே எனக்கும் இருக்கும். நீ தைரியமா இருந்தா தானே நான் தைரியமா இருக்க முடியும். அப்படி முடியலையா? வா நேரம் அவங்க பாட்ட போவோம். நம்ம விஷயத்த சொல்லு. லூசா நீ? தெரிஞ்சுதான் பேசுறியா? எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது நம்ம உசுரோடவே இருக்க மாட்டோம். முதல்ல எங்களுக்கு ஒரு தாலியை கட்டு, அதுக்கப்புறமா பாப்போம் யார் என்ன பண்றாங்க. தாலியை மட்டும் கட்டிட்டா புருஷங்கிற தகுதி வந்துருமா? ஜாதி அந்தஸ்து தராதரம் இதெல்லாம் வேண்டாமா? என்ன பங்காளி இம்பூட்டு கூட்டமா இருக்கு? உள்ள அடிக்கலாம்டா. வா உள்ள சாப்பிடணும்னே. ஒரு அரை மணி நேரம் ஆகும்பா. அந்த பொண்ணோட அப்பனுக்கு உன்னை பிடிக்கல, உனக்கு அந்த பிள்ளைக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துரு. எதுங்க எழுதி கொடுக்கணும்? அந்த பிள்ளையோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீ ஒரு வீட்டில் டிரைவர் வேலைக்கு போனா உன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே? அந்த பொண்ணு தாங்க முதல்ல எனக்கு லெட்டர் கொடுத்துச்சு. நீ என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பொண்ணோட அப்பன்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. உன்னை நம்பிதானப்பா வேலைக்கு சேர்த்தாரு. மாசம் மாசம் கை நீட்டி சம்பளம் வாங்குறீல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி விசுவாசமா இருக்கணும்ல. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. இனி அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த புள்ள உனக்கு எழுதின லெட்ரு வேற என்னென்ன வச்சிருக்க எல்லாம் கொண்டு வா. கொடுத்துட்டு உனக்கு அந்த பிள்ளைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இந்தா இது ஒரு கையெழுத்து போடு. போட்டு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போ. சட்டப்படி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். இந்த காசு கொடுத்து எங்களை பிரிக்கவே எல்லாம் வச்சுக்கிறாங்க. இல்ல தம்பி, இது ஒத்து வராது. நீங்க யாருங்க அதை கேட்கறதுக்கு? நீ எழுதி கொடுத்துரு. முடியாதுங்க. நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் எழுதி கொடுக்க முடியாதுங்க. அக்கா அவர் தாங்க. பேசுக்கா. நான் தாங்க. வேற நேரத்தை கூப்பிடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? பள்ளிக்கூடத்துக்கு போன பொண்ணு காணுங்க. என்ன சொல்ற நீ? என்ன விளையாடுறியா நீ? ஸ்பெஷல் கிளாஸுக்குன்னு சொல்லிட்டு போனவ. இவளுக்கு 2 பேரும் இருக்காளுகளா? இருக்காளுங்க. இந்த கிழவி பொழுசாயத்துல இருந்து புலம்பிக்கிட்டே கிடக்க. இவளுக்கு என்ன பண்றாளுங்க? இந்த கிழவி இன்னும் இந்த புலம்பல நிறுத்தல பாரு. புதுசா கிழவி எப்போ அப்படித்தானே? அது இல்லத்தா, இன்னைக்கு இந்த கிழவி கிடந்து கத்துறத பார்த்தா என்னமோ நடந்திருக்குதுடி. அப்படியா? ஏத்தி வேற இனியும் வீட்டுக்கு வரல. இந்த ஆளு வர வேகத்தை பார்த்தா நீ சொன்னது கணக்கா ஏதோ நடந்துருச்சு. யாத்தா வந்துட்டாட்டி கொலகார பைய என்ன நடக்க போகுதோ? அடே ரெண்டாவது ஜாதிக்கிட்டு நீங்க பாத்துக்கிட்டே ராஜேந்திரா இருக்கிற ஒத்த பிள்ளைய பாத்துக்கிறது துப்பு இல்ல. இதோட என்னடி இது பொம்பளை புள்ள சமாச்சாரம். காதும் காதும் வச்ச மாதிரி நாம தான் பேசி முடிக்கணும். காய்ச்சி முச்சுன்னு கத்தி ஊரை கூட்டி நீயே பிள்ளைய காணணும்னு சொல்லுவ போல இருக்கு. நிதானமா இருங்க. முதல்ல பிள்ளை எங்க இருக்கான்னு போய் தேடுவோம். வாங்க வாங்கண்ணே போலாம். வாங்க நல்ல மீசையை பாரு, கம்பளி பூச்சி மாதிரி. சாரிடா, வீட்டு ஞாபகத்துல உன்னை ஏதோ திட்டேன். மூக்கு மேல கோவம் வருது உனக்கு? அழுக்கா? நீ எப்படி எனக்குள்ள வந்த?
ஏய் ஐஸ்வரி வேணும்ல ஏய் சொன்ன கேளு ஏய் வேணும்ல ஏய் தேவதி அவன் மேல அடிக்கல நில்ல ஓடாத வேணும்ல நான் சொல்லிட்டேன் சத்யா நில்ல ஓடாத ஏய் நில்ல என் மேல அடிச்சல ஏய் ஏய் என்ன நீங்க பொம்பளை பிள்ளைங்களா வண்டி வர்றது காதுல விழுங்களா ஹார்ன் அடிச்சிருந்தா ஒதுங்கி இருப்போம்ல ஆறு இருந்திருந்தா அடிச்சிருப்போம்ல ஹார்னை வச்சிருக்கணும்ல வண்டி ஓனர் வைக்கலையில ஓசி வண்டியில கெட்டல அப்படியே குடுக்குறீங்க ஓசி வண்டியா இந்த ரூட்ல தானே நாங்க ட்ரையல் பாக்குறது நீங்க ரூட்டை குடுக்கிறதுக்கு இதான் ரோடாக்கும் தல்றா விளக்க தல்றா இப்படி அவன மாதிரி பேசினேன் இன்னும் எப்படி பேசுறது எங்க பாரு போஸ்ட் பாக்ஸ் இதெல்லாம் வேற வச்சுக்கணும் அப்புறம் எங்க பார்த்தேன் அன்னைக்கு போலீஸ் பேட் சிக்னல்ல நான் மாப்பிள்ள வண்டி வச்சுக்க லோடு கூட போய்கிட்டு இருக்கேன் வெரசா போய் என்ன மெட்ராஸை மாத்தவா போறேன் ஏய் மாப்பிள்ள நேரத்து போய் சேர்த்துருவல்ல ஸ்டாப் காட்டு அங்கிட்டு இல்லம்மா இங்கிட்டு ஐயோ வந்து விடுறாங்க பாரு ஏன்டா அப்படி ஸ்பீடா வரீங்க ஸ்லோவா வந்து உழைக்க வேண்டியதுடா அது என்னன்னு போய் பாரு டிராபிக் ஆயிட போகுது கிளியர் பண்ணு போட்டேனா ஐயோ ரேஸ்ல ஏதா ஓட்டுறீங்க எழுதுடா உள்ளே ஸ்டாப் காட்ட நிப்பாட மாட்டீங்களா எழுதுடா அப்படி வேமா எதுடா காட்ட போறீங்க சார் அவசரமா மெட்ராஸ்க்கு வேலை வச்சு போறாங்க என் நண்பன் பஸ் ஏத்தி விடுறான் சார் வாடா எழுது ஏத்துவா ஏய் சீக்கிரம் போய் தொலைங்கடா டிராபிக் ஆயிட்டுல எப்படி சிரிக்கிறா பாரு மூஞ்சியும் பொகறீங்க ஆளையும் பாரு நீ மாட்டாம போற அன்னைக்கு வச்சுக்கிறேன்டி அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏன் புள்ள டல்லா இருக்க வேணாண்டி என்ன வேணாண்டி கூச்சமா இருக்குல்ல என்ன கூச்சமா ஐயோ இருக்கு சும்மா இருடி என்ன சும்மா இரு? உனக்கு தெரியாது புள்ள என்ன இதுல உனக்கு தெரியாது அது வயசுக்கு வந்தாதான் தெரியும் என்ன இது வயசுக்கு வந்ததா தெரியும் சொல்றி இதெல்லாம் உனக்கு புரியாது புள்ள புரியுறப்ப புரியும் ஏய் அங்க பாரு அப்படியே ஓடி போய் கொன்றுவோம் உன்னை ஓகே பை டி Bye. நாளைக்கு மேக்ஸ் புக் மாத்திரம் எடுத்து வந்துரு சரிடி இந்த பயம் இருக்குல்ல காலி பெருசா சிரிக்கிறவ நாங்க கேள பயர்களா இந்த திமிரெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க பொம்பளை பிள்ளை மாதிரியா நடந்துக்கிற ஒரு அடக்கம் இருக்க வேணா கேளையாலும் மூஞ்சியும் முதலையும் பாரு வைக்கல எங்கள்கிட்ட வச்சுக்கிட்ட தஸ்ஸாருவ போயிரியாய் போயிரியாய் இப்போ என்ன செஞ்சிட்டோன்னு இந்த திட்டு திட்டிட்டு போறோம்